السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, எமது தொடர் தப்சீர் வகுப்பில் ரமலானுக்கு முன்னால் நாங்கள் சூரத்துல் கஹ்ஃப், அஸ்ஹாபுல் கஹ்ஃப், கஹ்ஃப் வாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக வாழ்ந்த சில வாலிபர்களுடைய சம்பவத்திலே ஆரம்ப பகுதிகளை பார்த்தோம். இந்த சம்பவத்தை எம்முடைய இந்த சூரா சப உடைய விளக்க உரையோட இணைத்த காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா மறுமை நிகழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக, மறுமையுடைய நிகழ்வுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சம்பவமாக, அந்த சம்பவத்திலே வரக்கூடிய பல இடங்கள் மறுமை நிகழ்வை எடுத்து காட்டக்கூடிய விதமாக வந்திருப்பதின் காரணமாக இந்த அதாவது சூரா சப விளக்க உரையில் அந்த சூரத்திலே மறுமையை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதில் கொடுக்கக்கூடிய விதத்திலே இந்த சம்பவம் அமைந்திருப்பதின் காரணமாக நாங்கள் இணைத்திருக்கின்றோம். சூரா சப விளக்க உரையில் 57வது பாடமாக இதை நாங்கள் இன்றை பார்க்க இருக்கின்றோம். அந்த வாலிபர்கள் ஈமானிலே உறுதியாக வாழ்ந்தார்கள். சத்தியத்தை அந்த கொடுங்கோல் அரசனுக்கு முன்னால் எடுத்துரைத்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவனுடைய அருள்களை வழங்குகின்றான், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கின்றான், அவர்களுக்கு உதவி செய்கின்றான், அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். இந்த விதத்திலே அந்த பாதுகாப்புகளை அல்லாஹ் கொடுத்தான் என்ற விடயங்களைத்தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம். கடைசியாக அவர்கள் அந்த ஊரிலே சத்தியத்துக்காக போராடினார்கள். அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது. அவருடைய ஈமானை பாதுகாத்து கொள்ளும் விதமாக ஒரு குகைக்கு அவர்கள் குகையிலே ஒதுங்கி இருப்பதாக முடிவு செய்தார்கள். அந்த குகைக்கு அவர்கள் போகக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், எங்களுடைய இரட்சகனே, உன்னிடமிருந்து எங்களுக்கு நீ அருளை தருவாயாக, எங்களுடைய எல்லா காரியங்களிலேயும் நேர்வழியை நீ எங்களுக்கு இலகுபடுத்தி தருவாயாக, எளிதாக்கி தருவாயாக என்று ஒரு பிரார்த்தனையை செய்து கொண்டுதான் அவர்கள் அந்த குகைக்குள் நுழைகின்றார்கள். நுழையக்கூடிய நேரத்திலே பூர்த்தியாக அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்றார்கள், நம்பிக்கை வைக்கின்றார்கள். அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான், எங்களுடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அவர்கள் அந்த உறுதியான நம்பிக்கையோடு தான் அந்த குகைக்குள்ளே அவர்கள் நுழைகின்றார்கள். அல்லாஹு தஆலாவை நம்பி நாடி வந்தவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களை, அல்லாஹ் மீது நம்பிக்கையோடு நடந்தவர்களை அல்லாஹ் கைவிடவே மாட்டான் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்திலே அந்த சகோதரர்களுக்கு, அந்த வாலிபர்களுக்கு எவ்வாறு அவர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்தான், அவர்களுடைய பிரச்சனைகளே எவ்வாறு தீர்வை கொடுத்தான், அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்தான், அவர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கொடுத்தான் என்ற விடயத்தை இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாப்பதற்காக, இந்த விடயங்களை எல்லாம் செய்வதற்காக ஒரு குகையை தெரிவு செய்தான். எந்த குகையை நாடி அவர்கள் போனார்களோ அதே குகையை அல்லாஹு தஆலா இவர்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக தெரிவு செய்து கொண்டான். எது போன்று என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்திலே அந்த முஷ்ரிக்கீன்கள் துரத்தி வந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் ஒரு குகையை தெரிவு செய்தார்கள். சௌர் குகை என்ற அந்த சிறிய ஒரு பொந்து, அந்த பொந்திலே தன்னையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த குகைக்குள் நுழைந்தார்கள். எந்த குகையை அவர்கள் தெரிவு செய்தார்களோ அதே குகையை அல்லாஹு தஆலா வைத்துத்தான் அந்த நபியையும் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான். எனவே அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பதற்கு பெரும் கோட்டைகள் எல்லாம் தேவை என்று கட்டாயம் கிடையாது. அல்லாஹ் விரும்பி இருந்தால், அதாவது நாங்கள் சரித்திரத்திலே பார்த்திருக்கின்றோம், குர்ஆனிலே சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்கள் அவர்களிடத்திலே கேட்டார்கள், இந்த பாறாங்கல்லு வெடித்து அந்த கல்லுக்குள்ளே இருந்து ஒரு ஒட்டகை வந்து அது குட்டி போட வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அதை செய்து காட்டினான். அதை செய்து காட்டிய அல்லாஹ்வுக்கு ஒரு பாறாங்கல்லை பிளந்து, கடலை பிளந்ததை போன்று மூசா நபிக்கு ஒரு பாறாங்கல்லை பிளந்து அந்த கல்லுக்குள்ளே அந்த நபியையும் அந்த
சித்திக் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நுழைய வைத்து அடைத்து பாதுகாக்க முடியாமல் இல்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை அவனுடைய சக்திகளை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அதாவது கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ்வை எப்படி அடியான் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அவன் காரண காரியங்களோடு தான் அதை நடத்தாட்டி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா அந்த சௌர் குகையிலே அந்த நபியை பாதுகாத்தான். எப்படி தெரியுமா? அந்த ஒரு பொந்து தான், வெறுமனே பெரும் கோட்டை அல்ல, பூட்டுக்கள் எல்லாம் கேட்டுகள் எல்லாம் போட்டு பூட்டுகள் போடப்பட்ட மதில்கள் கட்டப்பட்ட சுவர்கள் எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை கிடையாது. ஒரு பொந்து. அந்த இடத்துக்கு எதிரிகள் வருகின்றார்கள், ஆனால் அவர்கள் அதை பார்க்கவில்லை. அல்லாஹ் எப்படி திசையை திருப்புகின்றான். தேடி வந்தவர்கள் குகைக்கே வந்து விட்டார்கள், ஆனால் குகைக்குள்ளே எட்டி பார்த்தால் இவர்கள் தென்பட்டு விடுவார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் அவருடைய பார்வையை திசை திருப்பி விட்டான். அல்லாஹ் பாதுகாப்பதற்கு பெரிய விடயங்கள் எல்லாம் தேவை கிடையாது. தேடி போனவன் குகைக்கிட்டே போய்விட்டான், அவனுடைய பார்வையை திசை திருப்ப வைத்து அல்லாஹ் பாதுகாக்கின்றான் என்றால் அல்லாஹ் படிப்பினையாக கொடுக்கின்றான். மனிதன் எந்த இடத்திலே பலவீனமாக நடந்து கொள்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சரித்திரத்திலே பேசக்கூடியவர்கள், அந்த ரசூலை எதிர்க்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் சொல்வார்கள், அநியாயமே, இவன் பார்த்திருந்தால் அந்த நேரத்திலே அந்த முகம்மதை கொண்டு தீர்க்கலாமே, இவன் பார்க்கவில்லையே, போனவன் தேடி போனவன் பார்க்கவில்லையே என்று அந்த எதிரிகள் எல்லாம் சொல்லுவார்களே. அந்த ரசூலுல்லாவுக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் அந்த நேரத்திலே அல்லாஹ் இவனுடைய பார்வையை திசை திருப்பி விட்டானே, அல்லாஹ்வுடைய சக்தி எவ்வளவு சக்தி என்று பேசுவார்களே. இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா அப்படியான விடயம் மிக இலகுவாக, மிக மனிதனுக்கு சிறிய தவறுகள் போகக்கூடிய விதத்திலே தான் அல்லாஹ் அங்கே ரசூலை பாதுகாத்து காட்டுகின்றான். அதே போன்றுதான் இந்த சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லப்படக்கூடிய இந்த வாலிபர்களையும் அல்லாஹு தஆலா அவனுடைய பெரும் ஒரு ஏற்பாடு, மிக அற்புதமான விதத்திலே இந்த சம்பவத்தை பார்த்தால் எங்களுக்கு விளங்கும். இந்த முறையிலே எல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு செய்து அந்த வாலிபர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். பாதுகாப்பதற்காக அல்லாஹ் முதலாவதாக செய்த வேலை என்ன தெரியுமா? ஒரு தூக்கத்தை கொடுத்தான். இந்த வாலிபர்கள் எல்லாரும் போய் 7 பேரும் போய் குகைக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். நுழைந்ததும் தான் அவர்களை அல்லாஹ் தூங்க வைத்து விட்டான், படுக்க வைத்து விட்டான். அவர்கள் நித்திரை கொண்டு விட்டார்கள். சாதாரணமான தூக்கம் கிடையாது, சாதாரணமான தூக்கம் கிடையாது, ஆழ்ந்த தூக்கம். அப்படியே ஆழ்ந்த தூக்கம், பெரியோர் தூக்கத்திலே அல்லாஹ் அவர்களை போட்டு விட்டான். இந்த தூக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்திய விதத்தை அந்த கஹ்ஃபுடைய சூறாவிலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்கியம் இருக்கிறது, அந்த சொற்றொடர் இருக்கிறது, இந்த வார்த்தைகளை எல்லாம் பாவித்திருக்கின்றான் என்பதை அந்த தஃப்சீருடைய நேரத்திலே நாங்கள் பார்த்தால் விளங்கிக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட மகா சக்தியை அல்லாஹு தஆலா அவர்களை தூங்க வைப்பதற்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை பார்க்கலாம். இந்த தூக்கம் சாதாரணமான தூக்கம் அல்ல, அதாவது மௌத்துக்கு ஒப்பான ஒரு தூக்கம். அது சாதாரணமாகவே தூக்கத்தை பற்றி பேசும் பொழுது அது மௌத்தத்துல் சுகுரா, அது சிறியோரு மௌத்து தான் தூக்கம் என்று சொல்லுவார்கள். அதையும் விட தாண்டி அல்லாஹு தஆலா நீண்ட காலம் இவர்களை தூங்க வைத்து விட்டான். சந்திர கணக்குப்படிக்கு 309 வருடங்கள், சூரியனுடைய கணக்குப்படிக்கு 300 வருடங்கள். இவ்வளவு காலம் அல்லாஹு தஆலா இவர்களை அங்கே அப்படியே தூங்க வைத்து விட்டான். முதலாவதாக அல்லாஹு தஆலா செய்த, அவர்களை பாதுகாப்பதற்காக செய்த வேலைத்தான் இது. எதற்காக அல்லாஹ் தூங்க வைத்தான், என்ன நோக்கம், என்ன காரணம் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். அதற்கு அதாவது புற காரணிகளை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இவர்கள் மிக களைப்படைந்தவர்களாக, கஷ்டப்பட்டவர்களாக, சமூகத்திலே அல்லாஹ் தான் ரப்பண்டு சத்தியத்துக்காக போராடியவர்கள் இவர்கள் ஓடோடி வந்து ஒளிந்து கொள்கின்றார்கள். மிக பெரிய ஒரு களைப்பு, உடல் களைப்பை அடைந்தவர்கள். எனவே அந்த உடல் களைப்புக்கு ஒரு ராகத்தை, ஒரு நிம்மதியை, ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அப்படியே தூங்க வைத்து உடல் களைப்பை அப்படியே இல்லாமலாக்கிவிட்டான். உள்ளத்திலே மன உளைச்சலோடு வந்தவர்கள், பெரும் கவலையை சுமந்தவர்களாக வந்தவர்கள். என்ன கவலை தெரியுமா? அல்லாஹ்வுக்காக குடும்பத்தையே விட்டார்கள், அல்லாஹ்வுக்காக உறவுகளையே விட்டார்கள், பெற்றோர்களையே விட்டார்கள், அல்லாஹ்வுக்காக நண்பர்களையே விட்டார்கள், அல்லாஹ்வுக்காக வீடு வாயல், அவருடைய வசதி வாய்ப்புகள், அவருடைய இன்பங்கள், அவருடைய ஊரென்ன உலகத்தையே விட்டு விட்டார்கள். லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு என்று எல்லாத்தையும் விட்டுவிட்டு குகையுடைய வாசலிலே வந்து ரப்பு என்று நிற்கின்றார்கள். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டோம், ஈமானை பாதுகாப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் என்று அங்கே நிற்கின்றார்களே. இவர்களை சுமந்திருக்கக்கூடிய கவலை லேசி மாசான கவலை கிடையாது. மலையை விட, அந்த குகையை விட பாரமான ஒரு கவலையை சுமந்தவர்களாகத்தான்
அந்த இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்களே, அல்லாஹு தாலா உடனடியாக என்ன செய்கின்றான் தெரியுமா? அவர்களை அப்படியே தூக்கத்திலே போட்டு அந்த கவலையையே இல்லாமலாக்கி விட்டான். ஒரு சொட்டு கவலையே வராத அளவுக்கு அல்லாஹ் ஒரு தூக்கத்திலே போட்டு இல்லாமலாக்கி விட்டான். பயத்தோடு வருகின்றார்கள், சஞ்சலத்தோட, பீதியோட, பதட்டத்தோடு வருகின்றார்கள். அரசன் கண்டுவிட்டால், மக்கள் கண்டுவிட்டால் திருப்பியும் கொண்டு போய் அந்த கொள்கைக்கு எங்களை மாற்றிக்கொள்வார்கள் அல்லது கொலை செய்து விடுவார்களே என்ற ஒரு பயத்தை பயந்தவர்களாகத்தான் அந்த குகைக்குள்ளே நுழைகின்றார்கள். அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்தான், அந்த பயம் எதுவுமே கிடையாது. நினைத்து நினைத்து கவலைப்படவோ, பார்த்து பார்த்து பயப்படவோ எதுவுமே கிடையாது. அல்லாஹ் அப்படியே தூங்க வைத்து விட்டான். மன நிம்மதியை, மன அமைதியை கொடுத்து அல்லாஹு தாலா அங்கே அவர்களை அப்படியே தூக்கத்திலே போட்டு விட்டான். அல்லாஹ் இவ்வாறு தான் ஒரு மனிதன், ஒரு முஃமினான ஒரு மனிதனுடைய மறுமையை ஏற்படுத்தும் பொழுது, ஒரு முஃமினான மனிதனுடைய உயிர் அதாவது பிரியும் தருணத்திலே அவனுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்டும் இதை போன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான். உதாரணமாக பாருங்கள், இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், யாரெல்லாரும் எங்களுடைய இரட்சகன் ரப்பு தான், அல்லாஹ் தான் என்பதாக உறுதியாக ஈமான் கொண்டு அவனை மட்டும் வணங்கிக் கொண்டு அவனுக்காக மட்டும் இபாதத்து செய்து கொண்டு சும்மஸ்தகாமு தொடர்ந்து நிலையாக அதிலே இருக்கின்றார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அந்த சக்கராத்துடைய நேரத்திலே இறங்குவார்கள், மரண தருவாயிலே இறங்குவார்கள் அவர்களிடத்திலே. அல்லாஹ் தகாஃபு, நீங்கள் பயப்படவே அவசியம் கிடையாது. எதற்கு பயப்பட போகிறீர்கள் தெரியுமா? கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, கேள்வி கணக்கு, நரகம் என்று நீங்கள் பயப்பட போகின்றீர்களே, பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. போற பிரயாணம் உங்களுக்கு அது தெளிவாகவே பயமில்லாத அச்சம் தீர்ந்த ஒரு பிரயாணமாக இருக்கிறது. வலா தஹஸனு, விடுபட்டவைகள், விட்டு போனவைகள், உங்களுடைய சொத்துக்கள், குடும்பங்கள், பிள்ளைகள், உலகம் எல்லாம் விட்டு போகின்றீர்களே, இதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. அபிஷிரு பில் ஜன்னத்தில் பில் ஜன்னா அல்லதி குந்தும் துவாதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள், சந்தோஷமாக நீங்கள் உங்களுடைய உயிர்கள் பிரிக்கப்பட போகிறது என்று அல்லாஹு தாலா தனித்தனி நபருடைய அந்த மறுமையுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக அவருடைய மரண தருவாயிலே இந்த சுபசோபனம் சந்தோஷ செய்தியை சொல்லி அவர்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்துவதை போன்ற ஒரு நிலையைத்தான் இந்த கஹ்ஃப் வாசிகளுக்கு அல்லாஹு தாலா அப்படியே அங்கே ஏற்படுத்தி கொடுக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தூக்கம் என்பது இருக்கிறதே அல்லாஹ்வுடைய பெரும் ஒரு அருள், அது அல்லாஹ்வுடைய பெரும் ஒரு அருட்கொடை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து நபவிலே கூறுகின்றான், வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய தூக்கத்தை நாங்கள் உங்களுக்கு சுபாத்தா, ஒரு இலைப்பாறுதலாக, உங்களுடைய உடம்புக்கு ஒரு ராகத்தாக, வேலைகளை எல்லாம் விட்டு அறுத்து ஒதுக்கிவிட்டு உடம்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொள்வதற்காகத்தான் இந்த தூக்கத்தை நாங்கள் உண்டாக்கி தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். ஒரு கருவியை, ஒரு இயந்திரத்தை, ஒரு வாகனத்தை பாருங்கள், அது வேலை செய்து கொண்டே இருந்தால் ஒரு அளவு தான் அதுக்கு வேலை செய்யறதுக்கு முடியும். இந்த அளவுக்கு மேல் அதற்கு வேலை செய்தால் அது பழுதாகிவிடும் என்று இருக்கக்கூடிய நேரத்திலே அதை தாண்டி போக முடியாது. அதற்கு ஒரு ஓய்வு கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு ஓய்வு கொடுத்து கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அல்லது அதுக்கு குறிப்பிட்ட அந்த காலத்துக்கு பின்னால் தான் அதை திரும்பவும் இயக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது, ஒரு மனிதனுடைய உடம்பு அது வேலை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அதுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. எனவே உடம்புக்கு ஓய்வாக ஒரு ராகத்தாகத்தான் அல்லாஹு தாலா இந்த தூக்கத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இது கட்டாயமானது, கடமையானது. அந்த உடம்புக்கு அது கட்டாயமானது, கடமையானது. எனவே அதனால் தான் அல்லாஹு தாலா அவனது வேலையை அவனே நிறுத்துகின்றான். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள், அவனுடைய வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு போகும் பொழுது தூக்கத்தை அல்லாஹ் உண்டாக்கி அவனை அறியாமலேயே தூங்க வைக்கின்றான். அவன் விரும்பவில்லை, அவன் விருப்பப்படவில்லை தூங்குவதற்கு, வேலை செய்யத்தான் துடிக்கின்றான். இன்னும் வேலை செய்வோம், இதை முடிப்போம், இவ்வளவு செய்வோம் என்று அவன் அந்த உற்சாகமாக அந்த வேலையில ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்து அருளின் காரணமாக தூக்கத்தை கொடுக்கின்றான். இவ்வளவோட நிப்பாட்டு, நிறுத்திவிடு, இதற்கு மேல் போகாத, உன் உடம்புக்கு ஆபத்து, இனிமேல் வேலை செய்ய முடியாமல் போய்விடும். எனவே அல்லாஹ்வுடைய அந்த அருளின் காரணமாக அல்லாஹ் விரும்பியோ விரும்பாமலோ தூக்கத்தை தருகின்றான். மதிப்புக்குரிய சகோதரர்களே, மனுஷனுடைய கஷ்டங்கள் எல்லாம் இல்லாமலாகி போக, களைப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு போக தூக்கம் கட்டாயம் தேவையே தேவைத்தான். அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் தூக்கம் தேவையில்லை. அல்லாஹ் முழு ஆட்சியையும் செய்து கொண்டிருக்கின்றான். 7 வானங்கள் 7 பூமிகளை எல்லாம் அல்லாஹ் படைத்தவன். அவன் சடைவடைய மாட்டான், அவனுக்கு கஷ்டம் வரமாட்டாது, களைப்பு வரமாட்டாது. எனவே தான் அவன் கூறுகின்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு
வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் மாத்திரம் தான் உண்மையாக வணங்கப்பட தகுதியானவள். அல் ஹய்யுல் கய்யூம், அவன் என்றும் உயிர்த்திருப்பவன், என்றும் நிலையானவன். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ பெரும் தூக்கமோ அவனுக்கு உண்டாக மாட்டாது, அவனுக்கு தேவையே கிடையாது. அவன் சடைவடைய மாட்டான். அவனுக்கு ரெஸ்ட் எடுத்து விட்டு ராகத்தை பெற்றுவிட்டுத்தான் திரும்பவும் அந்த மற்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு கிடையாது. எனவே அவனுக்கு சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ இல்லாதவன் ஒரே அல்லாஹ் மாத்திரம்தான். ஏனைய அனைத்து படைப்புகளும் உயிருள்ள படைப்புகள் அத்தனைக்கும் அதாவது தூக்கம் கட்டாயமானதாக தேவையானதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். தூங்காமல் இருக்க முடியாது. எந்த ஒரு உயிருள்ள படைப்புக்கும் தூங்காமல் இருக்க முடியாது. சில நாட்கள் இருந்தால் நோய்வாய்ப்பட்டு விடுவான், மரணத்துக்கே போய்விடுவான். இதை அதாவது அறிவியல் ரீதியாக ரஷ்ய ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு செய்கின்றார்கள். ரஷ்யாவிலே உள்ள இந்த ஆய்வாளர்கள் ஒரு ஆய்வு செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள் என்ன தெரியுமா? இறுதி முடிவாக சாப்பிடாமல் குடிக்காமல் பல நாட்களுக்கு இருக்கலாம், ஆனால் அந்த அளவு நாட்கள் ஒரு மனிதன் தூங்காமல் இருக்க முடியாது. அவர்கள் சிறிய நாய்க்குட்டிகளில் கொஞ்சம் நாய்களை எடுத்து ஆய்வு செய்து பார்க்கின்றார்கள். அந்த நாய்கள் சுமார் 5 நாட்களுக்கு மேலால் தூங்காமல் இருக்க முடியாது. 5 நாட்கள் தான் ஆக உச்சகட்டமாக 5 நாட்களுக்கு தான் தூங்காமல் இருக்க முடியும். அதற்கு மேலால் தூங்காமல் இருக்க முடியாது, செத்து போகின்றது. அதே நேரத்திலே சாப்பிடாமல் இருப்பதை பார்த்தால் அந்த நாய்கள் தூங்கி எழுந்து சாப்பிடாமல் இருக்கிறது. 20 நாட்கள் வரையில அது தூங்கி எழுந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சாப்பிடவில்லை. சாப்பிடாமல் 20 நாட்களை தூங்கி எழுந்து கழிக்கின்றது. அந்த அளவு நாட்கள் தூங்காமல் இருக்க முடியாது. எனவே தூக்கம் என்பது மிக அவசியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய அருள். இந்த தூக்கத்தை அல்லாஹ் பொதுவானதாக எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு அருளாகத்தான் ஆக்கியிருக்கின்றான். இந்த குகைவாசிகளுக்கு அல்லாஹ் இந்த நேரத்திலே ஒரு விசேஷமான அருளாக ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த தூக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். மௌத்தாக்கவில்லை. 300 அல்லது 309 வருடங்கள் அவர்களை அப்படியே மரணப்படுக்கையிலே மரணமாக மௌத்தாக ஆக்கவில்லை. உயிரை வைத்து அல்லாஹு தாலா தூக்கம் போன்ற ஒரு நிலையை முழுமையாக அந்த தூக்கத்திலேயே ஈடுபடுத்தி அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாக்கின்றான். இப்படியான ஒரு தூக்கம் இருக்கிறதே, இது அல்லாஹு தாலா நல்லடியார்களுக்கு மூமின்களுக்கு கூட ஏற்படுத்தி இருக்கின்றான். சிறு தூக்கத்தை கூட அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எந்த கட்டத்தில் தெரியுமா? யுத்த களத்திலே. யுத்த களம் என்று சொல்வது எல்லாருக்கும் தெரியும். தூக்கம் வரக்கூடிய ஒரு இடம் கிடையாது. ஒரு சிங்கத்துக்கு முன்னால் ஒருவன் இருக்கின்றான் என்றால் தூக்கம் வருமா? இவன் நிம்மதியாக தூங்கி விடுவானா? சிங்கம் முன்னால் இருக்கிறது, கண்ணை கூட கொத்த மாட்டான், அங்களை இங்களை கூட திரும்பி பார்க்க மாட்டான். இதே போன்று யுத்த களத்திலே இருக்கக்கூடியவர்கள் வாள்களை ஏந்தி கொண்டு ஆயுதத்தை ஏற்றி கொண்டு எதிர்த்தரப்பிலே எதிரிகள் இருக்கின்றார்கள், பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், தருணம் பார்த்திருக்கின்றார்கள். இப்படியான ஒரு கட்டத்திலே ஒரு மனிதனும் தூங்க மாட்டான். தூங்குவதற்கு அவனுக்கு நிம்மதி அமைதி கிடைக்க மாட்டாது. பயந்து கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டு அவன் உயிர் போகின்றதே, எதிரியை அவனுடன் போராட வேண்டும் என்று இருக்கக்கூடிய இந்த கட்டத்திலே அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத்து அருளின் காரணமாக சிறு தூக்கத்தை ஏற்படுத்திய வரலாறை பாருங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறுகின்றான். எங்களுக்கு தெரியும் உஹது யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தம் தெரியுமா? உஹது யுத்தம் ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு படு தோல்வி. ஓடினார்கள் சஹாபாக்கள், விரட்டி அடிக்கப்பட்டார்கள், சேதத்துக்குள்ளாக்கப்பட்டார்கள். எவ்வளவோ அதாவது அவர்கள் அந்த ஆயுதத்தால அவர்கள் சிதைக்கப்பட்டார்கள். இப்படி கடுமையாக அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அந்த கட்டத்திலே அந்த கட்ட முடிந்ததுக்கு பின்னால இப்பொழுது எல்லோரும் தோல்வி என்ற ஒரு நிலையிலே திரும்பியும் எழுப்ப முடியாது என்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா அவருடைய அருளின் காரணமாக ஒரு வேலையை செய்கின்றான். என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய சோதனையை எல்லாம் கொடுத்து விட்டு திருப்பவும் அவர்களை அல்லாஹ் எடுக்க போகின்றான். எப்படி எடுக்க போகின்றான்? வானத்திலே இருந்து பெரும் ஆயுத பூதங்களை எல்லாம் கொட்டவில்லை, பெரும் எல்லா திசையிலேயும் அவர்களுக்கு வீரர்களை எல்லாம் கொடுக்கவில்லை. ஒரு வேலையை ஆரம்பமாக செய்கின்றான். என்ன தெரியுமா? சும்ம அன்ஸல அலைக்கும் மின் பாதில் கம்மி அமனத்தன் நுஆஸா. அந்த உங்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு பின்னால உங்களுக்கு நாங்கள் அமைதியை பெற அமைதியான ஒரு சிறு தூக்கத்தை நாங்கள் உங்களுக்கு இறக்கி வைத்தோம். ஒரு சிறு தூக்கம் அச்சமற்ற ஒரு நிலையை ஏற்படுத்த, ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு தன்மையை உங்களிலே ஏற்படுத்த ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தினோம். அந்த தூக்கம் உங்களுடைய ஒரு கூட்டத்தை வந்து அடைந்து அவர்களை அப்படியே படுக்க வைத்து விட்டது, அவர்களை சிறு தூக்கத்திலே ஆழ்த்தி விட்டது.
எந்த கட்டம்? யுத்த காலத்திலே இருக்கக்கூடிய கட்டத்திலே சஹாபாக்களுக்கு திடீரென்று ஒரு தூக்கம், ஓடினவர்களை தவிர இங்கே உள்ளவர்களுக்கு ஒரு தூக்கம் வந்து விட்டது. அவர்கள் எல்லாரும் அப்படியே ஒரு மயக்கத்திலே ஒரு தூக்கத்திலே சென்று விட்டார்கள். தூங்கிவிட்டு எழுந்ததுக்கு பின்னால கடுமையாக யுத்தம் செய்தார்கள், மிக கடுமையாக போர் செய்தார்கள். வெற்றி அடைக்கும் வரைக்கும், எதிரிகளை துரத்தி துரத்தி அடிக்கும் வரைக்கும் அவர்கள் கொஞ்சம் பேர் இருந்து அந்த யுத்தத்திலே வெற்றி பெற்றார்கள். எனவே இந்த செய்தியை சஹீஹுல் புகாரியில அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி எப்படி தெரியுமா? குந்து ஃபீமன் தகஷாஹுன் நுஆஸ் யௌம உஹத். உஹத் யுத்தத்திலே சிலரை அந்த நுவாஸ் என்று செல்லக்கூடிய சிறு தூக்கம் வந்து அடைந்து கொண்டது. சிறு தூக்கம் தூங்கிவிட்டார்கள். அப்படிப்பட்ட உள்ளவர்களிலே ஒருவன் தான் நானும். எனக்கும் சிறு தூக்கம் உண்டாகி அந்த நேரத்தில் என்ன தெரியுமா நடந்தது? ஹத்தா சகத சைஃபி மின் யதி மிராரன். பல தடவைகள் என்னுடைய கையிலே உள்ள வாள் அப்படியே விழுந்து கொண்டு போகிறது, விழுகிறது. எஸ் குத்து, அது விழுகிறது. வா புதுகு, நாம் திரும்பி பிடிக்கின்றேன். எஸ் குத்து, அது விழுகிறது. ஃபா புதுகு, அதை நான் திருப்பி பிடிக்கின்றேன். இப்படி பல தடவைகள் எனக்கு சிறு தூக்கம் வைத்து அப்படியே வாள் விழுந்து விழுந்து இருக்கிறது, நான் அதை பிடிக்கின்றேன். இப்படியான ஒரு கட்டம் எனக்கும் ஏற்பட்டது என்று அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு சிறு தூக்கம் வருவதாக இருந்தாலும் சரி, பெருந்தூக்கம் வருவதாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்திலே சஞ்சலம், பீதி, பயம் எதுவும் இருக்கக்கூடாது. அமைதி, ஒரு நிம்மதி வர வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு தூக்கம் வரும். எனவே நாங்கள் பயான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது தூக்கம் என்று வருமே, ஒரு கவலையும் இல்லை, சத்தம் மட்டும் கேட்குது, அப்படியே இருக்கும் பொழுது பள்ளிக்குள்ள ஃபேன் காத்து, இப்படி ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, அப்படியே ஒரு தூக்கம் என்று வருது. இது அந்த எந்த யோசனையும் இந்த கவலையும் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் அப்படியான ஒரு தூக்கம் வரும். யுத்த காலத்திலே அது உண்டாக மாட்டாது. அல்லாஹ் அதை உண்டாக்கி அந்த சிறு தூக்கத்தை அல்லாஹு தாலா அப்படியே அவர்களுக்கு ஏற்படுத்தி ஒரு நிம்மதியான ஒரு நிலையை அல்லாஹு தாலா கொடுத்து அல்லாஹ் அவர்களை யுத்தத்திலே அதாவது வெற்றி பெற வைக்கின்றான். இதே நிலையை பத்ருடைய யுத்தத்தில் அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த அதாவது உஹத் யுத்தத்திலே மிக வீரத்தோடு அவர்கள் செயல்பட்டவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இதே விஷயத்தை அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்திலும் கூட அல்லாஹ் நடத்துகின்றான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் ஒரு கூடாரத்திலே இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ் பல துஆக்களை அந்த கூடாரத்திலே இருந்து கேட்டார்கள். அந்த கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படியே ஒரு சின்ன ஒரு தூக்கம் உண்டு போனது. தூக்கம் வைத்து விட்டு அப்படியே எழுந்து நின்றார்கள். எழுந்து நின்று சொன்னார்கள், ஜிப்ரீல் வந்தாரு, அபூபக்கரே இப்படி நன்மாராயம் எல்லாம் சொன்னாரு, வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி நன்மாராயம் சொல்லிவிட்டு சென்றார் என்று சந்தோஷ செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இங்க பார்த்தா என்ன நடக்குது தெரியுமா? சஹாபாக்களுக்கு இத் யுஹஷிக்கும் நுஆஸ அமனத்தம் மின்ஹு, அல்லாஹு தாலா உங்களுக்கு நுஆஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைதியான அந்த சிறு தூக்கத்தை தந்து அல்லாஹு தாலா உங்களை பலப்படுத்தினான். அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை, அருளை தந்தான் என்று அந்த சஹாபாக்களுக்கு கொடுத்த அந்த கிஃப்டை அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். அதனால் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அன்னு ஆசுஃபில் கிதால் அமனத்தும் மினல்லாஹ். யுத்த காலத்திலே வரக்கூடிய சிறு தூக்கம் இருக்கிறது, இது அல்லாஹு தாலா தரக்கூடிய ஒரு கிஃப்ட் உண்டு, பாதுகாப்பு, ஒரு அச்சம் தீர்ந்த ஒரு நிலையை உண்டாக்குகின்றான். ஆனால் வஃபிஸ் ஸலாத்தி மினஷ் ஷைத்தான், தொழுகையிலே வரக்கூடிய சிறு தூக்கம் அத்தஹியாத்திலே இருந்து கொண்டு அப்படி விழுகிறது இருக்கிறது, தொழுகையிலே இந்த நிலையிலே இருந்து கொண்டு விழுகிறது இருக்கிறது, இது சிறு தூக்கம் ஷைத்தானால் உண்டாகக்கூடியது. இங்கே எங்களுக்கு கியாஸ் ஒழுங்கு பிடிக்க முடியாது. யுத்தத்திலே அங்கே தூங்கினால், சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போய்த்து சிறு தூக்கம் தூங்கினால், எங்களுக்கு என்ன தொழுகையிலே தூங்கினால் என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் பிடிக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தொழுகையிலே தூக்கம் வருகிறதா, தூங்கிவிட்டு தொழுங்கள். நீங்கள் சிறு தூக்கத்தோடும் சரி, பெருந்தூக்கத்தோடும் சரி, அங்கே தொழுதால் அங்கே கேட்கக்கூடிய துவாக்கள் உங்களுக்கு பதுவாவாக அமையும். எதை ஓதுகின்றீர்கள், உங்களுக்கு மறுப்பானது தான் அங்கே நீங்கள் ஓதுவீர்கள். எனவே நீங்கள் தூங்கிவிட்டு தொழுங்கள். நேரம் இருக்கும் பட்சத்தில் கலாவாகாமல் தூங்கிவிட்டுத்தான் அந்த தொழுகையை தொழ வேண்டும். கலாவாகும் தருணத்தில் மாத்திரம்தான், அந்த நேரம் போதாமல் இருந்தால் தான் அந்த நேரத்துக்கு ஏற்றவாறு அவனை கஷ்டப்படுத்திக் கொண்டாவது அவன் தொழுது முடித்து விட்டு தூங்க வேண்டும் என்பதை உலமாக்கள் ஃபத்வாவாக சொல்கின்றார்கள். எனவே மூமின்களுக்கு இந்த தூக்கம் இருக்கிறதே ஒரு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு தூக்கம். இந்த தூக்கம் தனிநபருக்கு வரக்கூடிய தூக்கம் அல்ல. யுத்த காலத்திலே காஃபத்துல் முஃமினீன், எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ் வளமைக்கு மாத்தமாக ஒரே நேரத்திலே கொடுக்கக்கூடிய ஒரு தூக்கம், இது ஒரு மூஜிசா, ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மூஜிசாக்களிலே உள்ளது. அதனால் தான் இந்த மூஜிசாவை சஹாபாக்கள் கண்டுவிட்டால் விளங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் மூஜிசாவை, அற்புதத்தை காட்டிவிட்டான், அல்லாஹ்வுடைய உதவி வரப்போகிறது. இஸ்தாத ஈமானும், அவனுடைய ஈமான் என்ன செய்யும், அப்படியே அதிகரிக்க தொடங்கும். மும்முரமாக முன்பை விட அதிகமாக என்ன செய்வார்கள், ஈடுபட்டு யுத்த களத்திலே இறங்கி யுத்தம் செய்வார்கள். அதன் காரணமாகத்தான் என்பதை உலமாக்கள் பதிவு செய்கின்றார்கள். கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன், மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த தூக்கம் மிக அவசியமானது. அதனால் தான் இன்றைய வைத்தியர்களை கூட நாங்கள் பார்க்கின்றோம். இந்த வைத்திய துறையிலே
பல நோய்களுக்கு மருந்தாக எதை தெரியுமா செய்கின்றார்கள்? வந்த உடனே நோயை பார்ப்பார்கள், இது தூக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, எனவே தூங்க வைத்து விடுவார்கள். தூக்க மாத்திரையை கொடுத்து தூங்க வைத்ததுக்கு பின்னால் தான் அவனுடைய நோயை கண்டுபிடிப்பார்கள். ஏன் தெரியுமா? முதலாவது அந்த நோய், பல நோய்களுக்குள்ள தீர்வு, அதுக்குள்ள குணம் என்ன தெரியுமா? தூக்கம் தான். எனவே இந்த தூக்கம் அல்லாஹ் தஆலா தரக்கூடிய பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு. அதுவும் யுத்த காலத்திலே இந்த நுவாஸ் என்று சொல்றது, அதுவும் சஹாபாக்களுக்கு கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு. மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். இந்த தூக்கத்தை தான் அல்லாஹ் தஆலா கஃப் வாசிகளுக்கு முதலாவது பாதுகாப்பாக அல்லாஹ் இந்த தூக்கத்தை கொடுக்கின்றான். அது சிறு தூக்கம் அல்ல, சாதாரண தூக்கம் அல்ல, ஆழ்ந்த தூக்கம், வித்தியாசமான தூக்கம். 300 வருடங்கள் சூரிய கணக்கு படிக்கு, சந்திர கணக்கு படிக்கு 309 வருஷங்கள் அவர்கள் தூங்கி எழும்புகின்றார்கள். இந்த தூங்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பை பற்றி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக.